ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜி குவார்டர்லி எக்ஸாம் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் ஒரு 2 இயர் கொஸ்டின் பேப்பரோட கம்பாரிசன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பயாலஜி பொறுத்த வரைக்கும் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டில் 11th குவார்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும், ப்ளஸ் 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். நான் 2 லிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான். ஏன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய லெசன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாட்னியில் ஒரு 8 லெசன் படிக்கணும், சுவாலஜியில் 8 லெசன், சரிங்களா? 16 லெசன் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஃபீலாக இருக்கும், இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ஈஸியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கல அப்படின்னா மினிமம் இந்த கொஸ்டினாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். பாஸ் பண்ணுறது மட்டுமல்ல, ஒரு அதிகப்படியான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஒரு 70க்கு 50 or 60+ உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். மினிமம் நீங்கள் இந்த கொஸ்டினில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸாவது கட்டாயமாக படிச்சிருங்க. ஸோ ஒரு 3 கொஸ்டின் பேப்பர், சரிங்களா? இது ஒரு 3 இயரோட கம்பாரிசன் கொஸ்டின் தான். ஸோ லாஸ்ட் இயர் எப்படி கேட்டிருக்காங்க, ப்ளஸ் இந்த இயருக்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பயோபாட்னி 2 மார்க்ஸ் பார்ப்போம். சரிங்களா? 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமியோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க. படிக்கலாம், கட்டாயமாக படிச்சிருங்க. அதே போல் அதைப்பு பல்மனைஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ரெசின் சைம் வேறுபாடு உங்களுக்கு தெரியும். சென்ட்ரோமியர் அமைவிடத்தை பொறுத்து குரோமோசோமின் வகை. லெக்டோஸ்டில்னா என்ன, நீரின் பண்புகள். நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம், லெசன் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் படித்தாலே உங்களுக்கு 90% எல்லாமே கவர் ஆகிடும். அதுக்கடுத்து இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின். 1 மார்க்ஸ் நமக்கு 8 1 மார்க்ஸ் வரும் குவார்டர்லி பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எழுதுங்கிறதுனால இப்போ யூனிட் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா 5க்கு 1 மார்க்ஸ், 4 1 மார்க்ஸ், 3 இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் 8 1 மார்க்ஸ் பாட்னி, 8 1 மார்க்ஸ் சுவாலஜி இருக்கும், பயோ சுவாலஜியில். ஸோ இந்த கொஸ்டினை பாருங்கள். அதே ஹோமியோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் இங்கே என்ன இருக்குது, ரிப்பீட் ஆகிருக்கு. பிரயோஃபைட் கருதுகளுக்கு நீர் அவசியம் என்ற கருதி ஏற்கிறாயா, உனது விடியை நியாயப்படுத்துக. வெளாமன்னா என்ன, இச்சொல்லை எதனோடு நீ தொடர்புபடுத்துகிறாய். இனியா சூலக இலை சூலகத்தை இணைந்த சூலக இலை சூழலில் திறந்து வேறுபடுத்துக. இரு சொல் பெயரிடும் முறை, செல் சுவரின் 3 அடுக்குகள். சரிங்களா? அதுக்கடுத்து இது இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின். ஸோ இதுலேயும் 1 மார்க்ஸ் நீங்கள் புக் பேக் எல்லாமே பாருங்கள். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக்கு மினிமம் ஒரு 8 1 மார்க்ஸில் 5 புக் பேக்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதை படிச்சிருங்க. இந்த ஹோமியோமெரஸ் ஹெட்ரோமெரஸ் பாருங்கள், இதோட 3 கொஸ்டின் பேப்பர்லேயே ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏன்னா அது புக் பேக் கொஸ்டின், மோஸ்ட்லி புக் பேக் அதிகமாக கேட்பாங்க. ஆக்டினோ ஸ்டீல், இந்த ஸ்டீலை பற்றி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அது பிளக்டோ ஸ்டீலாக இருக்கலாம், ஆக்டினோ ஸ்டீலாக இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டீல் இருக்கிறத படிச்சுருங்க. இலையின் 3 முக்கிய பாகங்கள். ஊடுருவல் மின்னணு நுண்ணோக்கியோட முக்கியத்துவம், இது புக் பேக் கொஸ்டின். ஸோ விளக்கு தூரிகை குரோமோசோம் அமைப்பு படம் வரைந்த பாகம் குறி நொதிகளின் பயன்கள். சரிங்களா? அப்போ பயோபாட்னியில் நீங்கள் இந்த கொஸ்டினையாவது மினிமம் படிச்சிருக்கணும். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய 5 கொஸ்டினாவது படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் கிடைச்சிரும். ஸோ அடுத்து 3 மார்க் கொஸ்டின். பிரயோஃபைட் கருவுவதற்கு நீர் அவசியமா, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். சயாத்திய மஞ்சரி படம் வரைந்த பாகம் குறி இருசொல் பெயரிடும் முறை, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவம், ஆர்என்ஏவின் வகைகள். சரிங்களா? அதே இந்த செட் ஆஃப் கொஸ்டினில் பாருங்கள். ஏன்னா எது ரிப்பீட்டுன்னா இந்த இருசொல் பெயருமெல்லாம் அதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. லைக்கனோட பொதுப்பண்பு. பாசிகளின் பசுகணிகத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாயா, உனது விடையை நியாயப்படுத்துக. இது பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. இலை அமைவு, இலை அடுக்கமைவுன்னு சொல்லுவோம், அதன் வகை. ஆர்என்ஏவின் 3 வகை. தாவர செல்லின் நுண்ணமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறி. சரிங்களா? இது எல்லாமே 3 மார்க்ஸு. ஸோ அடுத்த இயர் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ் பார்ப்போம். லைக்கனின் பொதுப்பண்பு, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் மலர் வரைபடம். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இக்ஸோரா காக்சினியா நமக்கு ஒரு டேபிளில் போட்டிருப்பாங்க 4th லெசனில், ஃபைனலாக இருக்கும் அந்த மலரோட வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த இதெல்லாமே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலி படிக்கிற மாதிரி இந்த டயக்ராமும் நீங்கள் வரைஞ்சி பார்த்துருங்க. ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக் வேறுபாடு, மறைமுக செல் பகுப்பின் முக்கியத்துவம், மைட்டோகாண்ட்ரியாவின் படம். ஒரு டயக்ராம் கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு. அது பிளான்ட் செல்லாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னா அந்த மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இந்த மாதிரி எதனா வச்சுருக்கலாம். சரிங்களா? அதனால் வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது ஃபைனலாக 5 மார்க்ஸு.
இந்த ஸ்டீலின் வகைகள் இங்கே கேட்டிருக்காங்க. அதே போல் தகுந்த எடுத்துக்காட்டுடன் சதைக்கணியின் வகை, தாவர செல் விலங்கு செல் வேறுபாடு, நொதிகளின் பண்புகள். இது வந்து ரிப்பீட்டடு 3 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, 5 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிச்சிருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தாவரங்களில் காணப்படும் பல்வேறு வாழ்க்கை சுழற்சி, மறைமுக செல் பகுப்பு நேர்முக செல் பகுப்பு வேறுபாடு, கிளைட்டோரேட்டெர்னேஷியா மலர் பண்பு, டிஎன்ஏவின் சிறப்பியல்பு. டிஎன்ஏவின் பண்புகள்னு கேட்கலாம், சிறப்பியல்புன்னு கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதை வந்து படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய ஃபைனலாக 5 மார்க்ஸ், பாக்டீரியாவின் பொருளாதார முக்கியத்துவம், ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம் வேறுபாடு, கிளைட்டோரேட்டெர்னேஷியா. ஸோ இந்த 5 மார்க்ஸும் இந்த 5 மார்க்கும் ரிப்பீட்டடு. இங்கே பண்புன்னு கேட்டிருக்காங்க, இங்கே வந்து என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா சிறப்பியல்புன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த 2 5 மார்க்கும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பாஸ் பண்ணுற அளவுக்கு இந்த 3 கொஷினை கம்பேர் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் எழுதிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான கொஷின் இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு 10 to 15 எடுக்கலாம், 2 மார்க்ஸு 3 மார்க்ஸ் வச்சு. சரிங்களா, இது வந்து பயோ பாட்டனி. அதுக்கடுத்து பயோசுவாலஜி பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இது பயோசுவாலஜி 1 மார்க்ஸு, 2 மார்க்ஸ் நோட் பண்ணிக்க. இந்த எஸ்ட்ரிமோ ஃபைல்ஸ்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஈரடுக்கு மூவடுக்கு விலங்குகள் வேறுபாடு, சில வகை எபித்திலியம் பொய்யடுக்கினால் ஆனவை, இதன் பொருள் என்ன, டெர்க்கம் ஸ்டெர்னம் வேறுபாடு, சிறுகுடலில் மட்டும் உறிஞ்சிகள் இருக்குது, இறப்பையில் ஏன் இல்லை, ஒரு மனிதன் கடல் மட்டத்திலிருந்து 8000 அடி உயரத்தில் உள்ள இடத்திற்கு செல்லும்போது அம்மனிதனுக்கு என்ன நிகழும். இது வந்து 2 மார்க்ஸ். சரிங்களா, பயோசுவாலஜியில். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரில் பயோசுவாலஜி பார்ப்போம். இங்கே பாருங்கள், பயன்தரும் பாக்டீரியா நோய்க்கு பாக்டீரியா வேறுபடுத்துக. இங்கே இந்த 10வது கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின். ஈரடுக்கு விலங்குகள், தவளை இரத்தத்தின் பகுதி பொருள், மனிதன் பர்ச்சூத்திரம். பப்ளிக் எக்ஸாமில் லாஸ்ட் டைம் கேட்டாங்க. இந்த மெட் ஹீமோகுளோபின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை படிச்சிருங்க. இங்கே வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அல்புமின், குளோபுலின், ரத்தம் உறைதல். இது வந்து அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடிய கொஷினில் பயோசுவாலஜிக்கான 2 மார்க்ஸ் பார்ப்போம். 1 மார்க்ஸ் எப்பயுமே புக் பேக்கில் இருக்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ். ஸோ இது வந்து 2 மார்க்ஸு. ஸ்பாஞ்சின் மற்றும் முட்கள் எவ்விதம் கடற்பஞ்சுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, தூண் வடிவ எபித்திலியத்தோட பண்பு, மண்புழுவோட பெரிஸ்டோமியம் புரோஸ்டோமியம் வேறுபாடு, நிமோனியா நோயின் அறிகுறி, ஒருவரின் உணவில் இரும்புச்சத்து குறைவினால் ஏற்படும் விளைவு, ஸ்டீனோகளின் விலங்குகள். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஸ்டின் பேப்பருக்கும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரிங்களா, அதனால் அந்த இதில் இருக்கக்கூடிய இதெல்லாமே படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து 3 மார்க் கொஸ்டின், எலும்பு மீன்கள் 3 முக்கிய பண்பு, தவளையின் பொருளாதார முக்கியத்துவம், வயிற்றுப்புண் வரையறு, சிறுநீரக பணிகளை நெறிப்படுத்தும் 3 ஹார்மோன், மெட் ஹீமோகுளோபின். இந்த மெட்குலோபின் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. சரிங்களா, இந்த கொஸ்டின் வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது பிளவு உடற்குழி உணவு பாதை உடற்குழியின் ஒப்பீடு, எளிய தட்டை வடிவ படத்தை வரைந்து, அதாவது எபித்திலியம் படம் வரைந்து பாகங்களை குறி, வாழுமிடத்தின் அடிப்படையில் மண்புழுக்களை வகைப்படுத்தி எழுதுக, திறந்த வகை சுற்றோட்டம் மூடி வகை சுற்றோட்டம், பிஎம்ஐ கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்து பிஎம்ஐ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து இதில் இருக்கக்கூடிய 3 மார்க்ஸ், இந்த எலும்பு மீன்களோட 3 முக்கிய பண்பு ரிப்பீட்டடு, அல்சீமியா நோய், உடல் பருமன், சுவாச மண்டலத்தின் முக்கிய பணிகள், மிட்ரல் வால்வு மற்றும் அரைச்சந்திர வால்வு வேறுபாடு. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் என்ன 5 மார்க்ஸ் இருக்குன்னு பாருங்கள். பாரம்பரிய வகைப்பாட்டு கருவிகள், இது புக் பேக் கொஸ்டின் தான். முதுகு நானோடையின் பொது பண்பு, கல்லீரலோட பணி, பெரிஸ்டோனிட்டிஸ் வரையறு. அதுக்கடுத்து உச்சுவாத்தத்தோட நடைபெறும் நிகழ்வுகளை படத்துடன் விவரி. ஸோ அடுத்த இயர் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பாருங்கள். முதுகுநான் மற்றும் முதுகுநானற்ற பண்பு ஒப்பீடு, லேம்பிட்டோ மாரடி, அதாவது மண்புழுவோட வாழ்க்கை சுழற்சி கேட்டிருக்காங்க, உச்சுவாசம் வெளிசுவாசம் அதோட வரைபடம் கேட்டிருக்காங்க, மனித இரத்த வகை ஏபிஓ பிளட் குரூப்பிங் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான 5 மார்க்ஸ் தான். அதுக்கடுத்து ஃபைனலாக தவளையின் சுவாச மண்டலம், மனிதனின் செரிமான சுரப்பிகள், இந்த உச்சுவாசம் வெளிசுவாசம் ரிப்பீட்டட் கொஸ்டின், மனித சுற்றோட்ட மண்டலத்தின் பற்றி படத்துடன் விவரி. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய கொஷினு. ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்து வச்சுருங்க.
குவார்ட்டர்லி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டாப் 10 5 மார்க் கொஷின் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.